ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுஹா அகாடமி. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 8ஓட ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2 ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி அப்படிங்கிற லெசனோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சிவில் சர்வீஸோட விட்டுருந்தோம், கரெக்டுங்களா? ஓகே, ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸோட கொஷின்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான 5 கொஷின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின், ட்ரிட்டி ஆஃப் டியோகன் அப்படிங்கிற ஒரு ட்ரிட்டி வந்து சைன் பண்ணியிருப்பாங்கல்ல, அது யாரும் யாருக்கும் நடுவில் சைன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் கொஸ்டின், பாண்ட்ஸ்லே வந்து ஃபைனலாக டிஃபீட் ஆன பேட்டில் பேரு என்ன? தேர்ட் கொஸ்டின், பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனில் மொத்தம் 4 பிரின்சிபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம்ல, அந்த 4 எது? ஃபோர்த் கொஸ்டின், சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஸோ அவங்க எதுக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க, அதாவது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? ஃபிஃப்த் கொஸ்டின், கவர்னர் ஜெனரல் பேர் வேணும். எந்தெந்த இயர்க்குன்னா 1786க்கும் 1798, அதாவது 1786 இருந்த கவர்னர் ஜெனரல் பேர் என்ன, 1798 இருந்த கவர்னர் ஜெனரல் பேர் என்ன? ஓகேங்களா, ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லெசனுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம எந்த டாபிக்ல இருந்து பார்க்க போறோம்? ஆர்மி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். ஆர்மி அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ராணுவம் அப்படின்னு சொல்றது. ஸோ த ஆர்மி வாஸ் த செகண்ட் இம்பார்ட்டன்ட் பில்லர் ஆஃப் த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை நல்லபடியாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பில்லர் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதில் செகண்ட் பில்லராக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்மி. The East India Company started recruiting its own army, which came to be known as the Chipai, from Chipahi or soldier army. ஓகேங்களா, இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஆர்மியை ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது பிரிட்டிஷ்குன்னு ஒரு ஆர்மி படையை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி வந்தது தான் வந்து சிப்பாய் ஆர்மி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேர் எங்கேருந்து வந்திருக்குன்னா ஃப்ரம் சிப்பாஹி அல்லது சோல்ஜர் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் that சிப்பாய் ஆர்மி வாஸ் ட்ரெயின்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரெயின் பண்ணுறாங்க. அண்ட் டிசிப்ளின்ட், ப்ராப்பர் டிசிப்ளினோட அவங்கள கொண்டு போகிறாங்க அக்கார்டிங் டு யூரோப்பியன் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ எதை பேஸ் பண்ணி? யூரோப்பியன் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ மிலிட்ரி பீப்புள்னா எப்படி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்க எப்படி டிசிப்ளின்டா இருக்கணும்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும்ல, அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த சிப்பாய் ஆர்மியை ட்ரெயின் பண்ணி டிசிப்ளின் பண்றாங்க. அண்ட் வாஸ் கமாண்டட் பை, ஸோ அவங்கள கமாண்ட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் இந்த பேட்டில் ஃபீல்ட். ஸோ பேட்டில் ஃபீல்ட்ல அவங்களுக்கு கமெண்ட் கொடுக்கறது யாரு, அதாவது இவங்க எல்லாமே சிப்பாய்ஸா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஹெட்டா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் தான். During the early stage of British rule, 3 separate armies have been organized in 3 presidencies of Bengal, Bombay and Madras. So இப்படி இவங்க வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ண ஆரம்பிச்ச ஏர்லி ஸ்டேஜ்ல 3 செப்பரேட் ஆர்மிஸ், அதாவது பிரிட்டிஷே 3 தனித்தனி ஆர்மிஸா வச்சிருந்தாங்களாம். ஸோ எங்கெங்கன்னு பார்த்தோம்னா அந்த நேரத்துல இந்தியாவை 3 பிரசிடென்சியா வச்சிருப்பாங்க, பெங்கால், பாம்பே, மெட்ராஸ்னு. ஸோ தனியா பெங்கால் ஆர்மி, பாம்பே ஆர்மி, மெட்ராஸ் ஆர்மின்னு தனித்தனியா வச்சிருந்திருக்காங்க. ஆர்மி ஹாஸ் அ கிரேட் கான்ட்ரிபியூஷன் இன் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஓகேங்களா, ஸோ பிரிட்டிஷோட ரூல் வந்து நம்ம இந்தியால நல்ல பெரிய லெவலுக்கு வளர்றது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருந்ததுன்னா ஆர்மியா தான் இருந்தது. Indian soldiers were given less salaries and allowances than English soldiers. அதாவது இந்தியன் சோல்ஜர்ஸ், நம்ம இந்தியாவில் இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து இங்கிலீஷ் சோல்ஜர்ஸோட சேலரி, அதாவது இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. In 1857, the Indians constituted about 86% of the total strength of company's army. ஸோ அந்த கம்பெனி ஆர்மியில் இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 86 மெம்பர்ஸ் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஹவவர் த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த ஆர்மி வேர் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரிட்டிஷ். அதாவது ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா நாங்கள் ஹை போஸ்ட்ல எல்லாமே பிரிட்டிஷ் ஆளுங்க தான் இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இன் 1856 ஒன்லி 3 Indians in the army received a salary of 300 rupees per month. ஸோ வெறும் 3 பேர் தான் இந்தியாவில் அதிகமாக சேலரி வாங்கியிருக்காங்க.
அவங்களோட சேலரி என்னன்னா 300 rupees per month. The highest rank an Indian could ever reach was that of the Subedar. ஸோ இந்தியன்ஸுக்கு கொடுத்த ஹையஸ்ட் போஸ்டே என்ன அப்படின்னா சுபேதர் அப்படிங்கிற போஸ்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிரிட்டிஷ் ஆர்மி. ஸோ பிரிட்டிஷ் ஆர்மியோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிளாஸை பற்றி பார்த்துட்டோம் கரெக்டுங்களா. ஸோ அதோட இயர் என்ன 1757. 1950 யூரோப்பியன் இன்ஃபேண்ட்ரி. இன்ஃபேண்ட்ரி அப்படின்னா என்னங்க, காலாட்படை அப்படின்னு சொல்றோம்ல, அதை தான் இன்ஃபேண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். அண்ட் 100 யூரோப்பியன் ஆர்டிலரி. ஆர்டிலரி அப்படின்னா பீரங்கி அப்படின்னு சொல்றோம்லங்க, அதுதான் ஆர்டிலரி. அண்ட் 50 இங்கிலீஷ் sailors and 2100 Indian sepoys. So எத்தனை பேர்? 2100 Indian sepoys. An English army of 6000 troops were maintained in Bengal. So பெங்கால்ல மொத்தம் 6000 பேர் கொண்ட ஒரு ஆர்மியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன் 1857. நெக்ஸ்ட் மேல பார்த்தது 1757ல, இப்போ பார்க்கறது 1857ல. The strength of the army in India was, இப்போ ஆர்மியோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கு? 3,11,400 of whom 2,65,900 were Indians. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அது 1000ல இருக்கு, இங்க லேக்ல இருக்கு. ஸோ மொத்தம் 3 lakh and above இருந்திருக்காங்க. அதுல இந்தியன்ஸ் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 2,65,000 இருந்திருக்காங்க. இப்போ இந்த 2,65,900 ஆன இந்தியன்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களோட ஹை போஸ்ட்ல யார் இருந்திருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் தான் இருந்திருப்பாங்க. அதுதான் சொல்ல வராங்க. இட்ஸ் ஆபீசர்ஸ் வேர் பிரிட்டிஷ். ஆஃப்டர் த ரிவால்ட் ஆஃப் 1857. ஸோ 1857 ரிவால்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் த இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வேர் மேட் இன் இந்தியன் ஆர்மி சர்வீசஸ் இன் 1858. இந்த 1857 ரிவால்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியன் ஆர்மி சர்வீஸ்ல சேஞ்சஸ் நிறைய கொண்டு வராங்க. தே இன்க்ரீஸ்ட் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்ட் ரெடியூஸ்ட் இந்தியன் ட்ரூப்ஸ். ஸோ நம்ம என்ன சொன்னோம்? மோர் தென் ஹாஃப், அதாவது 86% மேல இந்தியன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இப்போ அதை என்ன பண்ணிடுறாங்க? பிரிட்டிஷை இன்னும் அதிகப்படுத்தி இந்தியன்ஸை கம்மி பண்றாங்க. ஆல்சோ ஒன்லி இங்கிலீஷ் were appointed in artillery. ஆர்டிலரி ரிலேட்டடான திங்ஸ்ல யாரை மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்றாங்க? இங்கிலீஷை மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. இதோட ஆர்மி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் போலீஸ். போலீஸ் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், ஓகேங்களா. ஸோ when the East India Company took over the Diwani in 1765, the Mughal police system was under the control of Fajudars, who were in charge of their sarkars or rural districts. 1765ல திவானி ரைட்ஸ் அப்படிங்கறத என்ன சொல்லுவோம்னா வரி வசூலிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பொறுப்பு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு போன டைம்ல முகலோட போலீஸ் ஸ்டேஷனும் யார் கண்ட்ரோலுக்கு போயிருச்சுன்னா ஃபஜுதார்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரோலுக்கு போயிருச்சு. இவங்க தான், அதாவது சர்க்கார் அல்லது டிஸ்ட்ரிக்ட பாதுகாத்துட்டு வந்தவங்க தான் ஃபஜுதார். அவங்க கையில தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனும் போயிருச்சு. The court walls were in charge of towns. So towns யார்கிட்ட இருந்திருக்கு? யார் கண்ட்ரோல்ல? court walls. While the village watchmen were paid and controlled by the jamindars. So village யார் பார்த்திருப்பாங்க? village watchmen. So இவங்களுக்கு யார் பே பண்ணி இவங்கள கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க அப்படின்னா ஜமீன்தார். இதுதான் ஒரிஜினல் ப்ராசஸா இருந்திருக்கு. The police system was created by Lord Cornwallis. இது ஒரு புக் பேக் வெர்ஷனும் கூட. ஸோ போலீஸ் சிஸ்டமை உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் கார்ன்வாலிஸ். He relieved the Jamindars from police functions and established a regular police force in 1791. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜமீன்தார்ஸ் தானே பே பண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ ஜமீன்தார்ஸை ஃப்ரீ பண்ணி டோட்டலா போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு தனியா கொண்டு வந்துட்டாங்க. அது எந்த வருஷத்துலன்னு பார்த்தோம்னா 1791ல. Cornwallis established a system of circles or tanas, each headed by a daroga. ஸோ இங்க கார்ன்வாலிஸ் என்ன பண்றாரு? ஒரு சிஸ்டம் ஆஃப் சர்க்கிள்ஸ் அல்லது தானாஸ், அதாவது எப்படி சொல்லுவோம், இப்போ 10 வில்லேஜுக்கு தானாஸ் அப்படின்னு ஒவ்வொரு இதை கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு ஹெட்டா இன்னொருத்தவங்களை கொண்டு வருவாங்கல்ல, அந்த 10 பேத்துக்கு அவங்க வந்து டரோகா அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. தானாஸ் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. அந்த தானாஸ்கோட ஹெட் யாருன்னா டரோகா. The authority of the daroga extended to village watchmen who performed the police duties in the villages. ஸோ இந்த தரோகா அப்படின்னு ஒருத்தரை உருவாக்கி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வில்லேஜஸ்லயும் போலீஸ் டியூட்டி பார்க்கறதுக்கான பெர்மிஷன் கொடுக்கப்பட்டது.
The hereditary village police become chowkidars. ஓகேங்களா, ஹெரிடிட்டரியா அதாவது வில்லேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்க பரம்பரையா அவங்க வந்து அந்த வில்லேஜை பாதுகாக்கிற ஒரு பொறுப்புல இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அவங்கள வந்து சவுக்தார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பிக் சிட்டிஸ், அதுவே வில்லேஜை தாண்டி அதுக்கு அடுத்த டவுன்ஸ் சிட்டிஸ்ன்னு வந்தோம்னா the old office of Kotwal was however continued. ஸோ அப்போ அந்த கோட்வால் அப்படிங்கிற ப்ராசஸே இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. And the daroga was appointed to each of the wards of the city. ஆனா daroga அப்படிங்கிறவங்கள ஒவ்வொரு வார்டுக்கும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஓவராலா சிட்டி வந்து கோட்வால் அப்படிங்கிற கையில இருக்கு. ஒவ்வொரு வார்டுக்கும் ஓகேங்களா darogaவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. The daroga system was extended to Madras in 1802. இந்த சிஸ்டம் மெட்ராஸ்க்கு எந்த வருஷம் வந்துச்சுன்னா 1802ல வந்திருக்கு. Before the post of district superintendent of police was created, all the thanas were under the general supervision of the district judge. ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா தானாஸுமே யாருக்கு அடியில இருந்தாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு அடியில இருந்தாங்களாம். ஸோ இந்த தானாஸை யார் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்திருக்காங்க? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அதுக்கப்புறம் தான் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு ஒரு போஸ்டையே கிரியேட் பண்ணியிருக்காங்க. In 1808ல a superintendent of police was appointed for each division. ஸோ அதுக்கப்புறம் 1808ல தான் ஒவ்வொரு டிவிஷனுக்குமே சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. Later, the district collector was entrusted with the task of controlling the police force in the districts. ஸோ இப்போ கலெக்டர் கிட்ட இருக்கிற டியூட்டி இந்த போலீஸ் ஃபோர்ஸுக்கு வந்துருச்சு. இப்போ கலெக்டரோட டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓவரால் போலீஸ் ஃபோர்ஸுமே ஒழுக்கமா வேலை பார்க்கறாங்களா அப்படின்னு பார்க்கறது தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலையாயிருச்சு. The main task of the police was to handle crime and to prevent conspiracy against the British rule. ஸோ இந்த போலீஸோட மெயின் வேலை என்னங்க? கிரைம், எந்த ஒரு தப்பும் நடக்காம தடுக்கணும், இல்லை ஏதாவது தப்பு நடந்தா அதை கண்டுபிடிக்கணும், அது மாதிரி. அண்ட் டு பிரிவென்ட் கான்ஸ்பிரசி. இந்த கான்ஸ்பிரசி அப்படின்னா என்னங்க? பிரிட்டிஷை எதிர்த்து ஏதாவது பிளான் பண்றோம்ல, ஸோ ஒரு விஷயத்தை எதிர்த்து பண்றதா கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரிட்டிஷ் ரூலை எதிர்த்து ஏதாவது பிளான் பண்றதையும் தடுக்க வேண்டியது போலீஸ் ஃபோர்ஸோட வேலை. ஓகேங்களா, இதோட போலீஸும் முடிஞ்சிட்டாங்க. ஸோ அவுட் ஆஃப் 4 நம்ம லாஸ்டா இப்போ ஜுடிஷியல் சிஸ்டம்க்கு வந்துட்டோம். ஜுடிஷியல் சிஸ்டம். ஸோ ஜுடிஷியல் சிஸ்டம்னா தமிழ்ல என்னங்க? நீதித்துறை அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஓகே. இன் 1772 the dual government was abolished and the company took over the direct responsibility for the collection of revenue as well as the administration of justice. ஓகேங்களா, 1772ல டியூவல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழிச்சுட்டாங்க. அதோட அது முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால ஓவரால் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இப்போ பிரிட்டிஷ் கைக்கு போயிருச்சு. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கைக்கு போயிருச்சு. அதுல ரெவென்யூ கலெக்ட் பண்றதுன்னா என்னங்க? வரி வசூலிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவுமே அவங்க கிட்ட போயிருச்சு. அது மட்டும் இல்லாம நீதியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கம்பெனி கையில போயிருச்சு. Consequently, a Diwani Adalat and Fajudari Adalat were established. So Diwani Adalat அப்படிங்கிறது என்னன்னா சிவில் கேசஸை டீல் பண்றதுக்காகவும், ஃபஜுதாரி அடாலட் அப்படிங்கிறது கிரிமினல் கேசஸை டீல் பண்றதுக்காகவும் தனித்தனியா கொண்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ திவானிங்கிறது சிவிலா இருக்கும், ஃபஜுதாரி அப்படிங்கிறது கிரிமினலுக்கா இருக்கும். By the Regulating Act of 1773. So next என்ன பார்க்குறோம்? Regulating Act of 1773. A Supreme Court was set up in Calcutta. So first Supreme Court வந்து கல்கட்டால 1773 Regulating Act மூலமா கொண்டு வந்திருக்கோம். This court consisted of, so இந்த கோர்ட்ல யாரெல்லாம் இருந்திருக்காங்க? A Chief Justice, 3 puisne judges who were appointed by the Crown. ஸோ அந்த நேரத்துல கிரௌனா இருந்தவங்க ஒரு சீஃப் ஜஸ்டிஸையும் அவங்க கூட 3 பியூசைன் ஜட்ஜஸ் அப்படிங்கிறது என்னன்னா துணை ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது மாதிரி 3 பேரையும் அப்பாயிண்ட் பண்றாங்க. திஸ் கோர்ட் டிசைடட். ஸோ இந்த கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க? டிசைடட் சிவில், கிரிமினல், எக்லெசியாஸ்டிக்கல் அண்ட் அட்மிரால்டி கேசஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேசஸுமே இந்த சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி அதுக்கான ஜஸ்டிஸ் கொடுக்கப்படும். On the model of the Supreme Court of Calcutta, a Supreme Court was established in Madras in 1801.
ஸோ இதே மாடல்ல மெட்ராஸ்லயும் சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. எந்த வருஷத்துலனா இந்த இயர் 1801 அண்ட் பாம்பேல இந்த இயர் 1823. ஓகேங்களா? ஸோ கல்கட்டா, அதுக்கப்புறம் மெட்ராஸ், அதுக்கப்புறம் பாம்பே. ஸோ இயர் வந்து 1773ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கும், மெட்ராஸ்ல 1801 அண்ட் பாம்பேல 1823. In 1832, William Bentinck started jury system in Bengal. 1832ல வில்லியம் பென்டிக் என்ன பண்றாரு, ஜூரி சிஸ்டம் வந்து பெங்கால்ல ஸ்டார்ட் பண்றாரு. A Indian law commission was established to compile the laws. ஸோ ஒரு இந்தியன் லா கமிஷன், அதாவது கமிஷன்னா என்னங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரியும் ஃபார்ம் பண்றாங்க. எதுக்குன்னா டு கம்பைல் த லாஸ். லா அப்படின்னா சட்டம்னு தெரியும், கம்பைல்னா என்னங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது. ஓகேங்களா? அங்கங்க பிச்சு பிச்சு ஒவ்வொரு சட்டம் இருக்கும், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இதுதான் நம்மளோட சட்டங்கள் அப்படின்னு கொண்டு வர்றதுக்காக இந்தியன் லா கமிஷன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. A rule of law was established for the whole empire. So a rule of law, ஓகேங்களா, இதுதான் சட்டங்கள், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுங்கிறது ஹோல் எம்பையருக்குமே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. According to the Indian High Court, 1861, 3 high courts were set up in Calcutta, Bombay and Madras. ஸோ நம்ம மேலே என்ன பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட் பார்த்தோம். இப்போ 1861 இந்தியன் ஹை கோர்ட் ஆக்ட் படி 3 ஹை கோர்ட் எங்கெங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ். மேலே வந்த அதே 3 இடத்துல தான் இப்போ ஹை கோர்ட் வருது. இன் பிளேஸ் ஆஃப் த ஓல்டு சுப்ரீம் கோர்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 3ஐயும் ஹை கோர்ட்டா மாத்திடுறாங்க. இதோட ஜுடிஷியல முடிஞ்சிருச்சு. இப்போ டு யூ நோ, சர் எலிஜா இம்பே வாஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம் இன் பெங்கால். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சர் எலிஜா இம்பே. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தால் இந்த கொஸ்டின் வந்து நல்லா தரவா படிச்சுக்கோங்க. சர் திருவாரூர் முத்துசாமி வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த மெட்ராஸ் ஹை கோர்ட். அதுவே மெட்ராஸ் ஹை கோர்ட்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் பர்சன், ஒரு பர்சன் சீஃப் ஜஸ்டிஸா வந்திருக்காரு அப்படின்னா அவர் யாருன்னா சர் திருவாரூர் முத்துசாமி. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதோட பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் த சப்சிடரி அலையன்ஸ். இந்த சப்சிடரி அலையன்ஸை தமிழ்ல என்னன்னு சொல்றாங்கன்னா துணை படை திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இது உள்ள படிக்க படிக்க என்னங்கிறது புரியும். லார்ட் வெலஸ்லி introduced the system of subsidiary alliance to bring the princely states under the control of British. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது என்னங்க, இன்னுமே யார் கண்ட்ரோல்லையும் இல்லாம ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து தனியாவே அவங்க ரூலர் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டேட்ஸையும் பிரிட்டிஷ் தான் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக லார்ட் வெலஸ்லி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு சிஸ்டம் பேர் தான் சப்சிடரி அலையன்ஸ் அப்படிங்கிறது. It was the most effective instrument for the expansion of the British territory and political influence in India. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது இது ஒன்று வச்சே தான் பிரிட்டிஷ் டெரிட்டரி ஃபுல்லா ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க. The princely state was called the protected state. யூஸ்வலா princely state என்னன்னு சொல்லுவாங்கன்னா protected state. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரூலர் வந்து அவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ அது ஆல்ரெடி ப்ரொடெக்ட் ஆகி தான் இருக்கும். And the British came to be referred to as, பிரிட்டிஷ் அதை என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, பேரமவுண்ட் பவர். பேரமவுண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் ஆல்ரெடி மீனிங் சொல்லியிருப்பேன். சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்றாங்க. It was the duty of the British to safeguard the state from external aggression and to help its ruler in maintaining internal peace. ஸோ இப்போ பிரிட்டிஷோட டியூட்டி அவங்களோட ஸ்டேட்டை வந்து அவங்க தான் பாதுகாக்கணும். அதாவது வெளியில இருந்து யாரும் வந்து அந்த ஏரியாவை தாக்காம. அது மட்டும் இல்லாம ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஆல்ரெடி சின்ன சின்ன ரூலர்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ ஒவ்வொரு ரூலர்ஸ்குள்ளேயுமே சண்டை வராம அவங்களும் பீஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுமே இப்போ பிரிட்டிஷ் கையில தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலா இந்தியாவோட பீஸ் அப்படிங்கிறதே பிரிட்டிஷ் கையில தான் இருக்கு. மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த சப்சிடரி அலையன்ஸ். இப்போ இந்த சப்சிடரி அலையன்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்குறோம். All Indian ruler entering into this alliance with the British had to dissolve his own armed forces and accept British forces. ஸோ எந்த ஒரு இந்தியன் ரூலரா இருந்தாலும் சரி இந்த சப்சிடரி அலையன்ஸ்குள்ள வராங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்குன்னு ஒரு படை வச்சிருப்பாங்கல்ல
அந்த படைய கலைச்சிடணும். கலைச்சிட்டு பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ், பிரிட்டிஷோட படைய அவங்க ஒத்துக்கணும். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், த பிரிட்டிஷ் ரெசிடென்ட் would stay in his capital. பிரிட்டிஷ் ரெசிடென்ட் அப்படின்னா என்னங்க? ஸோ அந்த வர ரூலரோட கேபிட்டல்ல பிரிட்டிஷோட ஆளு ஒருத்தர் இருப்பாரு. Third point, towards the maintenance charges of the army, he should make annual payments or cede some territory permanently to the company. நல்லபடியா ஆர்மி வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவாகும் இல்லைங்க. அந்த சார்ஜஸை மெயின்டைன் பண்ணணுங்கிறக்காக வருஷம் அந்த ரூலர் பிரிட்டிஷ்க்கு இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அவங்களோட இடத்துல, அவங்க வச்சிருக்கிற இடத்துல ஒரு சில இடத்த பெர்மனண்டா, அதாவது பிரிட்டிஷ்கே மொத்தமாக கொடுத்துடணும். Fourth point, all the non-English European officials should be turned out of his state. மற்ற எந்த ஊர் அஃபீஷியல்ஸ் இருந்தாலும் சரி, அவங்கவுங்க அந்தந்த ஊருக்கு திரும்பி போயிடணும். The native ruler should deal with foreign states only through the English company. நேட்டிவ் ரூலர்னா என்னங்க? இப்போ எந்த ஒரு ரூலர் போய் பிரிட்டிஷ் கிட்ட இந்த அலையன்ஸ்க்கு ஒத்துக்கிறாங்களோ அந்த ரூலர் எந்த ஒரு ஃபாரின் ஸ்டேட்ஸ் கூடயும் டைரக்டா டீல் வச்சுக்க கூடாது. அவங்க இங்கிலீஷ் கம்பெனி மூலமா மட்டும்தான் டீல் வச்சுக்கணும். The British would undertake to defend the state from internal trouble as well as external attack. வெளியில இருந்து யாராவது ஒரு இடத்த தாக்குனாலோ இல்ல அவங்களுக்குள்ளேயே ஏதாவது சண்டை வந்தாலோ அந்த நேரத்துல பிரிட்டிஷ் தான் அங்க அந்த அட்டாக்கை தடுத்து அந்த ஊரை பாதுகாக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் சப்சிடரி அலையன்ஸோட மெயின் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த அலையன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம சைன் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, இப்போ இந்த சப்சிடரி அலையன்ஸ்னால பிரிட்டிஷ்க்கு என்னென்ன மெரிட்ஸ்? ஸோ மெரிட்ஸ் ஃபார் த பிரிட்டிஷ். The British company maintained a large army at the expense of Indian rulers. ஸோ மேலே என்ன பார்த்தோம்? இந்தியன் ரூலர்ஸ் ஆர்மியை மெயின்டைன் பண்ணுறக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுக்கணும்னு சொன்னோமா? ஸோ இந்தியன் ரூலர்ஸ் கொடுக்குற அந்த காசுலேயே பிரிட்டிஷ் லார்ஜ் ஆர்மி, ஒரு பெரிய படையவே வளர்த்தாங்க. All French men in the service of native rulers were dismissed and the danger of French revival was completely eliminated. ஓகேங்களா, இப்போ இது பிரிட்டிஷ் கையில் இருக்கிறனால இந்தியன் ரூலர்ஸ், நேட்டிவ் ரூலர்ஸ்னா இந்தியன் ரூலர்ஸ் அவங்களோட படைகளில் வச்சிருந்த பிரெஞ்சு மென்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்றாங்க. ஸோ அதனால பிரெஞ்சு பிரிட்டிஷை தாக்கிடுவாங்களா அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு. The British company began to control the foreign policy of the princely states. ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மற்ற ஸ்டேட்ஸ் கூட இல்லை மற்ற நாட்டு கூட ஏதாவது டீல் வச்சிருந்தாங்கன்னா அதுவும் இப்போ பிரிட்டிஷ் கம்பெனிக்கு வந்துடுச்சு. Wellesley's diplomacy made the British the paramount power in India. ஸோ வெலஸ்லியோட இந்த இதனால பிரிட்டிஷ் அவங்களோட சுப்ரீம் பவருக்கு வந்துட்டாங்க. He transformed the British Empire in India into the British Empire of India. அதாவது எப்படி சொல்லுவோம்னா, இந்தியால பிரிட்டிஷ் இருக்காங்க அப்படிங்கிறது போய் இந்தியாவோட எம்பையரே பிரிட்டிஷ் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் மெரிட்ஸ். இப்போ இதை அக்செப்ட் பண்ணனால டிஃபெக்ட்ஸ் என்ன? ஓகேங்களா, நம்மளுக்கு பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாக்குறோம். The subsidiary alliance made the Indian rulers weak. ஸோ இதனால இந்தியன் ரூலர்ஸ் என்ன ஆயிடுறாங்க? நம்ம வீக் ஆயிடுறாங்க. அப்ரெசிவ் அண்ட் irresponsible. ஸோ அவங்களுக்குன்னு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் போயிருது. Protected by British arms, they neglected their duty towards their subjects and even exploited them. ஸோ இப்போ பிரிட்டிஷோட ஆர்ம்ஸே எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ரூலர்ஸ் எதுலையுமே இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தனால ரூலர்ஸ் அவங்கவுங்க டியூட்டியவே மறந்துடுறாங்க. ஏன்? அந்த டியூட்டியை இவங்களே ஆப்போசிட்டா பண்ணி அழிக்கவும் செஞ்சாங்க. இப்போ இந்த சப்சிடரி அலையன்ஸை அக்செப்ட் பண்ண ஸ்டேட்ஸை பத்தி பார்க்க போறோம். The first Indian state to accept the subsidiary alliance. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சப்சிடரி அலையன்ஸுக்கு நான் வரேன் ஓகே அப்படின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எதுனா ஹைதராபாத். எந்த வருஷம்னா இந்த இயர் 1798. அதை ஃபாலோ பண்ணி தஞ்சூர் 1799, அவுத் 1801, பேஷ்வா 1802, பான்ஸ்லே 1803, குவாலியர் 1804, இண்டோர் 1817, ஜெய்ப்பூர், உதய்பூர் அண்ட் ஜோத்பூர் 1818. ஓகேங்களா, இது ஒரு புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல இந்த பாக்ஸ் படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இது இப்பவே தரவா படிச்சுக்கோங்க. இதோட சப்சிடரி அலையன்ஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்து டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ்.
இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸை தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே உள்ள போக போக புரியுங்க. ஸோ லார்ட் டல்ஹவுசி was one of the chief architect of the British Empire in India. இந்தியால பிரிட்டிஷ் ஒரு எம்பையர் வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கான நிறைய பர்சன்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, அதுல லார்ட் டல்ஹவுசி அப்படிங்கிறவரும் ஒரு முக்கியமானவர். ஓகேங்க, இது வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலும் கூட, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், he was an imperialist. இம்பீரியலிஸ்ட்னா என்ன? எம்பரர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ ஓவரால் பவருமே தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் வந்து இம்பீரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. He adopted a new policy known as doctrine of lapse to extend British Empire. ஸோ பிரிட்டிஷ் எம்பையரை இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் கொண்டு வந்த பாலிசி பேர் தான் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. He made use of this precedent and declared in 1848 that if the native rulers adopted children without the prior permission of the company, அதாவது 1848ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நேட்டிவ் ரூலர்ஸ் அப்படின்னா அந்தந்த ஆட்சியாளர்கள் முன்னாடியே பெர்மிஷன் வாங்காமல் குழந்தைகளை அடாப்ட் பண்ணுவாங்கல்லங்க, சில்ட்ரன்ஸை தத்தெடுக்கிறது. ஸோ அதை மாதிரி தத்தெடுத்தால் ஒன்லி த பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரூலர்ஸ் would go to the adopted sons. அப்படி தத்தெடுத்துட்டாங்கன்னா பர்சனல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த கிங் அவர் பேர்ல வச்சிருக்கிற அந்த சொந்த சொத்துகள் மட்டும்தான் அடாப்டட் சன்னுக்கு போய் சேரும். அந்த கிங்டம்ஸ் would go to the British paramount power. ஆனா அந்த ஊரு அந்த பவர் எல்லாமே பிரிட்டிஷ் கையில போயிடும். ஓகேங்களா? ஸோ தத்தெடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் சொத்து மட்டும்தான் அந்த பையனுக்கு போகும். மற்றபடி அந்த கிங் அந்த ரூலர் அப்படிங்கிற பவரா இருக்கட்டும், அந்த ஊரா இருக்கட்டும், எல்லாமே பிரிட்டிஷ் கைக்கு போயிடும். This principle was called the doctrine of lapse. இதான் doctrine of lapse அப்படின்னு சொல்றோம். It was bitterly opposed by the Indians and it was one of the root causes for the Great Revolt of 1857. ஆனா இத இந்தியன்ஸ் வந்து எல்லாருமே அப்போஸ் தான் பண்ணாங்க. அப்போஸ் பண்ணாங்கன்னா என்னங்க, எதிர்த்தாங்க. ஒரு மெயின் ரீசன் கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857க்கு ரூட் காஸ்னா என்னங்க, அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு ஸ்பார்க் வருது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இங்கிருந்து தான் அது ஆரம்பிச்சிருக்கு. பை அப்ளைங் த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் பாலிசி டல்ஹவுசி annexed. ஸோ இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸுங்கிறத யூஸ் பண்ணி டல்ஹவுசி எந்தெந்த ஏரியாவெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாருன்னா, சட்டாரா இன் 1848, Jaipur and Sambalpur in 1849, Bahat in 1850, Udaipur in 1852, Jhansi in 1853 and Nagpur in 1854. So doctrine of lapse யூஸ் பண்ணி இது எல்லாமே பிரிட்டிஷ் கைக்கு போயிருச்சு. ஓகேங்களா? அடுத்து இதோட doctrine of lapse முடிஞ்சிருச்சு. Factors for the success of British. ஸோ பிரிட்டிஷ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணங்கள் என்னென்ன? கிரேட்டர் நேவல் பவர். ஸோ கடல் வழியா அவங்க பண்றதுலயும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல். ஸோ டெக்ஸ்டைலை வளர்த்துட்டே இருந்தாங்க. சயின்டிபிக் டிவிஷன் ஆஃப் லேபர். தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அவங்கள ரொம்ப ஒரு அழகா பிரிச்சு வச்சு ப்ராசஸ் பண்ணாங்க. எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஸ்கில்ஃபுல் டிப்ளமசி ஆஃப் பிரிட்டிஷ். ஆல்ரெடி அவங்க நல்லா எக்கனாமிக் ரிலேட்டடா நல்லா வளர்ந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண டெக்னிக்ஸாக இருக்கட்டும், ட்ரிக்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம ப்ராப்பராகவும் கரெக்டாகவும் இருந்துச்சு. ஃபீலிங்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அமாங் த இந்தியன் மர்ச்சன்ட்ஸ். மெயின் விஷயம் என்னன்னு என்ன சொல்றாங்க, நம்ம இந்தியன் மர்ச்சன்ட்ஸ்குள்ள அவங்களுக்கே இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. இன்செக்யூரிட்டினா என்னங்க, தனக்கு பாதுகாப்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்ல, அதுதான். த இன்இக்வாலிட்டி அண்ட் இக்னோரன்ஸ் ஆஃப் த இந்தியன் கிங்ஸ். ஸோ நம்ம இந்தியன் கிங்ஸே ஃபர்ஸ்ட் ஒட்டுக்கா இல்லை, அவங்களே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு மெயின் ரீசன். இக்னரன்ஸ் அப்படின்னா அறியாமை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் பிரிட்டிஷ் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு ரீசன். அண்ட் லெசனோட எண்டிங் கன்க்ளூஷன். The Battle of Plassey was the foundation of the British dominion in India. So Battle of Plassey தான் பிரிட்டிஷ் வரதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷனா இருந்திருக்கு. The company's administration was not for the interest of the people. And company வந்து பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அவங்க நடத்தலை. It was imperialistic, expansionist and exploitative. ஸோ மெயினாக அது எப்படி இருந்துச்சு, அவங்க பவரில் இருக்கணும், அவங்க எல்லா ஏரியாவும் அவங்களுக்கு அடியில் வரணும், அதுக்காக எது அழிஞ்சாலும் பரவாயில்லை. It brought more Indian territories under British domain through subsidiary alliance and doctrine of lapse. இந்த சப்சிடரி அலையன்ஸ் அண்ட் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் ரெண்டு விஷயத்தை கொண்டு வந்து மோஸ்டா எல்லா இந்தியன் டெரிட்டரிஸையுமே பிரிட்டிஷ் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க.
This policy led to the South Indian Rebellion 1800 to 1801, Vellore Rebellion 1806 and Great Rebellion 1857. ஸோ இதனால தான், இந்த பாலிசினால தான் இந்த மாதிரி ரிபெலியன் அப்படிங்கிறது என்னங்க, ஒரு வார் மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி 3 விதமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதோட ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி லெசன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்ட 5 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ட்ரிட்டி ஆஃப் டியோகன். ஸோ இந்த யாருக்கும் நடுவில் சைன் பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ்க்கும் சிந்தியாவுக்கும் நடுவில் சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பான்ஸ்லே டிஃபீட் ஆன லாஸ்ட் பேட்டில் பேர் என்னன்னா பேட்டில் ஆஃப் சித்தாபல்டி. இது எல்லாத்துக்குமே நான் க்ளூ சொல்லியிருப்பேன், முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அண்ட் தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, 4 பிரின்சிபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்றது எது எது? இதை நம்ம நேற்று பார்த்த சிவில் சர்வீஸும் இன்னைக்கு பார்த்த ஆர்மி, போலீஸ் அண்ட் ஜுடிஷியரி. ஃபோர்த் கொஸ்டின், சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தோம்னா, டு டிஃபரன்ஷியேட் மிலிட்ரி ரிலேட்டட், ராணுவ ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கும் சிவில் சர்வீஸ் சிவிலியன் உள்ள ஒர்க் பண்றவங்களுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், கவர்னர் ஜெனரல் கேட்டிருப்பேன். ஸோ 1786 இருந்த கவர்னர் ஜெனரல் பேரு கார்ன்வாலிஸ் அண்ட் 1798 இருந்த கவர்னர் ஜெனரல் பேரு லார்ட் வெல்லஸ்லி. ஓகேங்களா, ஸோ 5 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. எத்தனை கரெக்ட் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த லெசன் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லெசனோட மற்ற வீடியோஸும் சரி, புக் பேக் கொஸ்டினோட வீடியோ லிங்க்கும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வரமாட்டேங்குது அப்படிங்கிற ரீசன் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன், அதாவது பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தாதான் வரும். ஸோ அதை கொடுத்துருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலோ வேற ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. அப்படியும் இல்லையா பர்சனல் லிங்க்ல மெசேஜ் பண்ணுங்க. பாய் பாய், ஹாப்பி லேர்னிங்.